தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததிலிருந்தே திரு விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக தனது குதிரை பேர அரசியலை துவங்கிவிட்டார். தாம் தீய சக்தி என்று வர்ணித்த திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்த திரு விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்களை மட்டும் சந்திக்காமல் அந்த கட்சியை பாதியாக உடைத்து அதில் ஒரு குழுவினரை 25 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு குழுவினரை மட்டும் சந்தித்து தமது குதிரை பேர அரசியலுக்கு அச்சாரம் போட்டார். அந்த சந்திப்புக்கு பின்னர் சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பில் அந்த 25 எம்எல்ஏக்கள் கொண்ட குழுவினர் மட்டும் திரு விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஸ்டாலினை திரு விஜய் சந்தித்ததால் திமுகவினரும் சட்டப்பேரவையிலிருந்து வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்து திரு விஜய் ஆட்சி தொடர மறைமுக ஆதரவை தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த குதிரை பேர அரசியல் சூழலில் சிக்கியிருந்த அமமுகவின் எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்களும் எதிர்பார்த்தபடியே திரு விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார். ஸ்டாலினை திரு விஜய் சந்தித்ததால் திமுகவினரும் சட்டப்பேரவையிலிருந்து வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்து திரு விஜய் ஆட்சி தொடர மறைமுக ஆதரவை தெரிவித்தனர். இதற்கிடையே இந்த குதிரை பேர அரசியல் சூழலில் சிக்கியிருந்த அமமுகவின் எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்களும் எதிர்பார்த்தபடியே திரு விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார். இதன் விளைவாக 20 நாட்களுக்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவின் எதிர்ப்பு கோஷ்டியான அதாவது திரு விஜய் அவர்களின் ஆட்சி தொடர வாக்களித்த 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து இந்திய வரலாற்றிலேயே இல்லாத நிகழ்வாக தலைமைச் செயலகத்தில் வைத்தே ஆளுங்கட்சிக்குள் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை சேர்த்து கொண்டு அதாவது ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் ஒரு அமைச்சர் முன்பு இணைத்து கொண்டிருக்கிறார் திரு விஜய். திரு விஜய் அரசின் இந்த செயல் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பிற்கும் பொதுமக்களின் கண்டனத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் திரு விஜய் அவர்களின் இந்த அரசை பொய்க்கால் குதிரை அரசு என்று வர்ணித்திருந்தார் திரு இபிஎஸ். இந்த குதிரை பேர அரசியல் இப்படியே தொடருமானால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற நிலைதான் திரு விஜய் அரசுக்கு ஏற்படும் என்று பொதுமக்களே பேசிக்கொள்கிறார்கள்.